கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்க ஒவ்வொருவரையும் புதிய நன்மையினாலும் கிருபைகள்னாலும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். Proverbs 10th chapter verse 22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட வேதனையை கூட்ட மாட்டேன் என்று சொல்லுகிறார். சர்வ வல்லமுள்ள தேவன், அந்த சராசரங்களை படைத்த தேவன் இந்த காலை நேரத்துல உங்களுக்கு ஒரு நல்ல வாக்கு தத்துவத்தை கொடுக்குறாங்க. அப்பாவோட ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட உங்களுக்கு என்ன வராது? வேதனை வராது, பிரச்சனை வராது, போராட்டம் வராது. பிசாசு கொடுக்குற ஆசீர்வாதம் பின்னாடியே பிரச்சனை வரும், போராட்டம் வரும், எல்லாம் வரும். ஆனா அப்பா சொல்றாங்க, நான் கொடுக்குற ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது, போராட்டமும் வராது, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க என்று சொல்லி இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க. உங்களுடைய எல்லா பிரச்சனைகள், எல்லா போராட்டம், எல்லாவற்றுக்கும் இன்று ஒரு முடிவை அப்பா தரப்போகிறாங்க. நீங்க நிச்சயமாக ஆசீர்வாதமாக, அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக தான் அப்பா உங்களை வைக்க போறாங்க. அதனால இந்த காலை நேரத்துல எதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுடைய எல்லா சூழ்நிலைகள் மாறும். இன்னைக்கும் நீங்க அழுது கொண்டு திகைத்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கலாம். அப்பா இந்த நேரத்துல தீர்க்க தரிசனமா உங்களோடு கூட சொல்றாங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நேரத்திலே உங்க வீட்டுல உங்களுக்கு விரோதமா செய்யப்பட்டிருக்கிற எல்லா மந்திர தந்திர கிரியைகள், அசுத்த வல்லமைகள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது எல்லாம் அலறி அடித்து கொண்டு போகிறது. அப்பாவோட சத்தம் காதே வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தம். அப்பாவுடைய சத்தத்தை கேட்டாலே எந்த பிசாசாலையும் இருக்க முடியாது. இப்போ இந்த நொடி உங்க வீட்டுல இருக்கிற எல்லா கிரியைகள் எல்லாம் அலறி அடித்து கொண்டு ஓடுகிறது. அப்பா விடுதலை கொடுத்து கொண்டு இருக்காங்க. இந்த வார்த்தையை எங்க கேட்டு கொண்டு இருக்கீங்களோ ஏசப்பா இப்ப அந்த இடத்துல தெய்வீக சுகத்தை கொடுத்து கொண்டு இருக்காங்க. மறிக்கிற சூழ்நிலையா இருந்தாலும் அப்பாவோட வார்த்தையை அவங்க காதுகள் கேட்கிற மாதிரி நீங்க வைங்க. இப்போ ஏசப்பா அற்புதத்தை செய்யறாங்க. அநேக சாட்சிகள் ஏசப்பா குறித்து சொல்லி கொண்டு இருக்காங்க. ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்யறாங்கன்னு சொல்லி அதே அற்புதத்தை இப்ப நடந்து கொண்டு இருக்கு. கடன் பிரச்சனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கீங்க. அநேகர் சொல்றீங்க, எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு, நான் என்ன செய்ய போறேன். இன்னைக்கு இப்போ அப்பாவோட வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க இந்த நேரத்துல அப்பா உங்களுடைய எல்லா கடன் பிரச்சனையும் மாற்றி போட போறாங்க. நீங்க சம்பாதிக்கிற பணம் எல்லாம் வட்டிக்கு தான் போகுது, அசல் போக மாட்டேங்குதுன்னு வேதனையோட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் இன்றே ஒரு முடிவு வருகிறது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அவரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை தருகிறார். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், டியூட்ரானமி 8:18 உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. முதல்ல அப்பா என்ன சொல்ற? அப்பாவை நினைங்க எப்பொழுதும் 24/7 எப்பொழுது அப்பாவை நினைங்க. தாவீது ராஜா அவர் ஒரு பெரிய ராஜாவா இருந்தாரு, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவா இருந்தாரு. அவர் எப்பொழுதும் அப்பாவே நினைத்து கொண்டே இருப்பாரு. படுக்கும் பொழுதும் அப்பாவை நினைத்து கொண்டேதான் இருப்பாரு. அப்பாவை நாம் நினைக்கணும். முதல் தகுதி அப்பாவை நம்ம நினைக்கணும். அடுத்து அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி அப்பா உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை உறுதிப்படுத்துவார். அப்பா உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த வாக்கு தத்துவத்தை நீங்க வாயில அறிக்கை செய்யணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்க அந்த வார்த்தையை என்ன சொல்லணும்? அப்பா உங்க தலைமுலால எனக்கு சுகம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்க பக்கத்துல இருக்க தேவ தூதர்கள் அதை நிறைவேற்றுறதுக்கு போயிடுவாங்க. அந்த வியாதியை கொண்டு வந்த அந்த கிரியைகள் எல்லாவற்றையும் அழிக்கும்படியாக போயிடுவாங்க. எல்லா கிருமிகள் எல்லாவற்றையும் அழிக்கும்படியாக போயிடுவாங்க. அவங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க, நீங்க சொல்லுவீங்களான்னு தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க. அந்த வார்த்தைகளை நம்ம சொல்லணும். அப்பா உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தை சொல்லுங்க. அந்த வாக்கு தத்துவத்தை சொல்லும் பொழுது அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். வாக்கு தத்துவமே நம்ம சொல்லலைன்னா அப்புறம் எப்படி நான் அப்பாவால நம்மளை ஆசீர்வதிக்க முடியும்? வாக்கு தத்துவத்தை சொல்லணும். அதுதான் சொல்றாங்க, உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டா இருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை யாரு கொடுக்கிறா? நம்ம அப்பா தான் கொடுக்கறாங்க. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 1 Chronicles 29:12 ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஐஸ்வர்யம் கனமும் யாரால வருது? நம்ம அப்பாவால தான்
வரும். நம்ம அப்பாவை தேடும்போது வரும். அப்பாவோட வார்த்தையை சொல்லும்போது வரும். பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் என்ன நீங்க மேன்மையா வச்சதுக்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லும்போது அப்பாவோட வார்த்தை கிரியை செய்யறோம். உங்களை மேன்மையா வைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அந்த வார்த்தை அற்புதத்தையும் அதிசயங்களையும் செய்து உங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக வரும். ஏசாயால பார்க்கிறோம், அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வசனம் வெறுமையா திரும்பி வருவது இல்லை. இங்க பாருங்க, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்துல சத்துவமும் வல்லமையும் உண்டு. எல்லாம் அப்பாட்ட தான் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அப்பாவால தான் முடியும். அப்பா சொல்லியிருக்காங்க, எல்லா தரித்திரத்தையும் நான் கல்வாரி சிலுவையில சுமந்துட்டேன், நீங்க ஏன் சுமக்கணும்? அப்பாட்ட சொல்லுங்க, அப்பா என் தரித்திரம், என் பிரச்சனை, என் போராட்டம், என் வியாதி எல்லாவற்றையும், இன்னும் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் சொல்லுங்க. அப்பா நீங்க எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில சுமந்துட்டீங்க, நான் ஏன் சுமக்கணும்னு கேளுங்க. அந்த வார்த்தையை நீங்க விசுவாசித்து சொல்லும் பொழுது இமீடியட்டாக உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அது நீங்க பிசிக்கலாக உடனே பார்க்கலாம், இப்பவே நடக்கும். ஏசப்பாவோட வார்த்தை வல்லமை உள்ளது. அதே போல கடைசியா ஒரு வசனம் பார்ப்போம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனம். 1 சாமுவேல் 2nd chapter 7 and 8. கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவர். அப்ப என்ன பண்றாங்களா? தரித்திரமும் வர செய்ய முடியும். அவிசுவாசமான வார்த்தைகளை பேசினா என்ன வரும்? தரித்திரம் வரும். ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார். ஐஸ்வர்யத்தை வர வைக்கிறதும் அப்பா தான். எப்படி வர வைப்பாங்க? நம்ம விசுவாசமா அப்பா கொடுத்த வாக்குத்தத்தத்தை சொல்லும் பொழுது அப்பா எப்படி மாத்திருவாங்க? ஐஸ்வர்யவனாக மாத்துவாங்க. அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர் இருக்கிறார். எப்படி இருக்கிறாங்களா? அப்பா தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமா இருக்கிறார். இங்க சாமுவேலை குறித்து அவங்க அம்மா தீர்க்க தரிசனமா சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய சத்தியம். சுருக்கமா சொல்றேன். இந்த சாமுவேல் ஒரு லேவி சந்ததி. அவங்க அப்பா யாரு? எல்கானா. அவர் ஒரு லேவி சந்ததி. ஆண்டவருக்கு சித்தமானா அது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு விளக்கமா நான் சொல்றேன். இப்போதைக்கு அதுக்கு நேரம் இல்லை. எல்கானா லேவியின் சந்ததி. கோராகோட சந்ததி தான் யாரு? இந்த எல்கானா. மொத்தம் 16 தலைமுறைகள், கிட்டத்தட்ட 600 ஆண்டுகள் அவங்க ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கோராகோடைய சந்ததியை தடை செஞ்சுட்டாங்க. ஏன் தடை செஞ்சுட்டாங்கன்னா, மோசேக்கு விரோதமா அவங்க எழுப்புனாங்க. என்னாகும் 16ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பூமி வாயை பிளந்தது. அவங்க சந்ததி எல்லாம் உள்ள போனாங்க. இப்போ இவங்க அந்த சந்ததின்றதுனால இவங்க ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி 16 தலைமுறையா தடுத்து வச்சிருக்காங்க. இப்போ அப்பா பாருங்க எவ்வளவு பெரிய அற்புதம் செய்யறாங்க. அப்பா யாரை முன்குறித்து இருக்கிறாங்களோ, யாரு வாக்குத்தத்த பிள்ளையோ அவங்களுக்கு நிச்சயமாய் அற்புதத்தை செய்ய முடியும். ஊரு உலகத்தார் எல்லாரும் நீங்க ஆக மாட்டீங்கன்னு சொல்லி உங்க குடும்பத்தையே ஒதுக்கி வைத்திருக்கலாம். இங்க சாமுவேல் குடும்பத்தையே ஒதுக்கி வச்சிருந்தாங்க. எல்கானா பாருங்க 1ஆம் அதிகாரத்துல 10-11 மாதிரி ஆலயத்துக்கு வந்துட்டு போவாங்க. அந்த குடும்பம் ஆக்சுவலா அந்த ஆலயத்துக்குள்ள இருந்து அவங்க தான் அந்த பணிவிடையே செய்யணும். அதையெல்லாம் தடுத்து வச்சிருந்தாங்க. இன்னைக்கும் உங்களுக்கு விரோதமா உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை யாராவது தடுத்து வச்சிருந்தாங்கன்னா இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, அதை நிச்சயமாய் நான் உங்களுக்கு திருப்பி தருவேன் என்று சொல்லுகிறேன். அதுதான் சொல்றாங்க, அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமா இருக்கிறார். அந்த ஊரே அவங்கள அந்த குடும்பத்தை தாழ்த்திட்டாங்க. அப்ப என்ன பண்ணாங்க? உயர்த்துகிறவரா இருக்கிறார். அடுத்து சொல்றாங்க பாருங்க, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க நினைக்கிறீங்க நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி, அப்பா சொல்றாங்க உங்களை உயர்த்த போகிறேன். நிச்சயமாக அப்பா உங்களை உயர்த்துகிறதை உங்கள் கண்கள் காணும். அந்த சாமுவேல் அந்த குடும்பத்தை அப்பா அந்த வாக்குத்தத்தம் பண்ண அந்த குடும்பத்தை இஸ்ரவேல் ஜனங்களே ஒதுக்கி வைத்த குடும்பத்தை ஏசப்பா என்ன பண்ணாங்க? திருப்பி வர வச்சாங்க. அந்த சாமுவேல் மூலமாக தான் 2 ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க. அப்பாவோட வாக்குத்தத்தம் பாருங்க, உயர்த்துகிறார், குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோட உட்கார வச்சாரா? சாமுவேல பிரபுக்களோட உட்கார வச்சாங்க. மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்க பண்ணுகிறார். அப்பா சொல்றாங்க, இந்த காலை நேரத்துல அவர் உங்களை குறித்து என்ன செய்ய வேண்டும் என்று முடிவு பண்ணினாரோ அதை யாராலையும் தடுக்க முடியாது. 16 தலைமுறைகளாக 600 ஆண்டுகளாக
தடுத்து வைத்திருந்த அந்த சாமுவேல் அந்த குடும்பத்தோட ஆசீர்வாதத்தை அப்பா சொன்னது போலவே அந்த சாமுவேல் மூலமாக நிறைவேற்றினார். அதே போல இந்த குடும்பத்துக்கு நீங்க பார்த்து கொண்டிருக்கிற உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் சாமுவேல். உங்க மூலமாக தான் ஏசப்பா அற்புதத்தை செய்ய போறாங்க. உங்க மூலமாக தான் உங்க குடும்பத்துக்கு ரட்சிப்பு, உங்க மூலமா தான் குடும்பத்திற்கே ஒரு ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லுகிறேன். இப்பொழுது நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனை, இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. உங்களுடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கும் போதே அவங்க வீட்டில் இருந்த எல்லா மந்திர தந்திர செய்வினைகள் எல்லாம் வெளியேறி ஓடினதுக்காக ஸ்தோத்திரம். அதே போல பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டிருந்தாங்க. என் பிள்ளைகள் எப்ப பாரு போனுக்கு அடிக்ட் ஆயிருக்காங்க, சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க என்று சொல்லி வேதனையோடு கூட உங்களுடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்காங்கப்பா. இப்பொழுது நீங்க சொல்றீங்க, நான் எல்லாருக்கும் விடுதலை தருகிறேன். நீங்க கண்ணீர் வடித்து கொண்டு இப்ப இந்த ஜெபத்தை ஏறெடுத்து கொண்டிருக்கீங்க. என் பிள்ளைங்களுக்கு ஒரு விடுதலை வேணும், அவங்க வாழ்க்கையில நாளைக்கு நல்லா இருக்கணும், பிரகாசிக்கணும், இப்படி ஒரு அடிக்ட் ஆயிட்டாங்களே என்று சொல்லி வேதனையோடு பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இப்பொழுது நீங்க விடுதலை தரீங்கப்பா. உங்களுடைய வல்லமை இப்பொழுதே பிள்ளைகள் மேல இறங்குகிறதற்காக. அதே போல வியாதியோடு கூட பார்த்து கொண்டு இருக்காங்கப்பா. உங்களுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த நேரத்துல அது மறிக்கிற வியாதியா இருந்தாலும் நீங்க சுகத்தை கொடுத்துட்டீங்கப்பா. இப்பொழுதும் ரத்தம் அழிகிற தள்ளுமுள்ள கரம் அவர்களை தொட்டு தெய்வீக சுகத்தை தருகிறீங்க. அந்த முதுகு எலும்பை தொட்டு அந்த முதுகு எலும்பு பலவீனத்திலிருந்து சுகத்தை தருகிறீங்க. அந்த நெஞ்சு வலி பிரச்சனையிலிருந்து இப்பொழுது உங்களுடைய தழும்புகளால சுகத்தை தருவீங்க. வயிற்று வலி, கிட்னில கல்லு, ஆமராஜா எல்லாவற்றிலிருந்து இப்பொழுது ஒரு விடுதலை தந்து கொண்டு இருக்கீங்கப்பா. மூட்டு வலி நிமித்தம் வேதனை நடக்க முடியாம இந்த மூட்டு வலியில வேதனைப்பட்டு கொண்டு இருக்காங்க. இப்பொழுதே உங்களுடைய தழும்புகளால நீங்க சுகத்தை கொடுத்து கொண்டு இருக்கீங்க. சிலர் முடக்குவாதத்தினால முடியாம படுத்து கிடக்குறீங்க. இப்பொழுதும் ஏசப்பா அற்புதத்தை செய்யறாங்க. அப்போட சுகமளிக்கும் வல்லமை இறங்குது. டாக்டர் சொல்லிட்டாங்க, இதுக்கு மருந்தே கிடையாது, இது இப்படிதான் இருக்கணும், டெம்பரரியா நான் பெயின் கில்லர் தான் தருவேன்னு சொல்லியிருக்காங்க. ஏசப்பா சொல்றாங்க, இல்ல, இந்த சரீரத்தை உண்டாக்குனது கர்த்தர், மண்ணான உருவத்தை உண்டாக்குனது கர்த்தர். இப்பொழுது அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார். பெற்றுக்கொள்ளுங்க தெய்வீக சுகம். யார் யாரெல்லாம் பலவீனத்தோட பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ இப்பொழுதே இந்த நொடியே தெய்வீக சுகத்தை அப்பா கொடுத்து கொண்டு இருக்காங்க. பெற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஜீசஸ். உங்களுடைய உயிர்த்தெழுதின் வல்லமை ஆமராஜா மறிக்கிற தருவாயில இருக்கிற ஒவ்வொரு மேலே இறங்குகிறதற்காக இந்த நொடியே நீ சுகத்தை கட்டளை எடுக்கிறதுக்காக. அதே போல பிள்ளைகள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்து அவங்க ஷைன் பண்றதுக்கான கிருபைகளை தருகிறதுக்காக சுத்தம். அநேகர் ஒரு சொந்த வீடு இல்லையே, வாடகை வீட்டுல இருக்கிறேனே, ஒரு நல்ல வீடு கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு நினைக்கிறாங்கப்பா. நீங்க நிச்சயமாய் வீட்டை உண்டு பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் அவர்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல வீட்டை, ஒரு சொந்த வீட்டையே நீங்க கொடுக்க போறீங்கப்பா. நீ காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், பள்ளங்கள் நிரம்பும் என்ற வார்த்தையின்படி இப்போது நீர் ஆசீர்வதிக்கிறீரப்பா. அதே போல கடன் பிரச்சனை நிமித்தம் எல்லா காசும் வட்டிக்கே போகுது, என்னால மீள முடியலையே என்று சொல்லி வேதனையோடு கூட நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. வர சம்பளம் எல்லாம் வட்டிக்கு போகுது, அசல் அடைக்க முடியல, நான் என்ன செய்வேன்னு சொல்லி திணறி கொண்டு இருக்கிறீங்க. ஒரு நிரந்தரமான ஒரு நல்ல வேலை இல்ல, நான் என்ன செய்வேன்னு தெரியலையேன்னு சொல்லி கலங்கி பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்பொழுது ஏசப்பா உங்களுக்கு அற்புதத்தை செய்யறாங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வார்த்தையின்படி இப்பொழுது அற்புதத்தை செய்யறாங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில நிறைவாக்குகிறார் என்ற வார்த்தையின்படி இப்பொழுதே உங்களுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவாக்குகிறதற்காக இப்போல திருமணமாகாமல் ஆமராஜா காத்து கொண்டிருக்க பிள்ளைகளை நீர் அற்புதத்தை செய்கிறீர். சீக்கிரத்துல அவர்களுக்கு திருமணத்தை நீங்க நடத்துகிறதுக்காக சோதரம். குழந்தை பாக்கியம் இல்லையே என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகளையும் இப்பொழுது உங்களுடைய ரத்தம் அழுகிற தழுமுள்ள கரம் அவர்கள் கர்ப்பத்தை தொட்டு ஆசீர்வதிக்கிறீரப்பா. அடுத்த உட்பவ காலகட்டத்துல உங்களுடைய பிள்ளைகள் குழந்தையோடு ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்தார் என்று சொல்லி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறதுக்காக சோதரம். இப்பொழுதும் கோடிக்கணக்கான உங்களுடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்காங்க. அவங்களுடைய எல்லா தேவைகளையும் இந்த நேரத்தில் நீர் பூர்த்தி செய்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் குடும்பத்தை ரட்சிக்கிறதுக்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் உடைய கரம் அவர்களோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. அவர்கள் செய்கிற காரியத்தை வாய்க்க பண்ணுங்கிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். God bless you. Praise the Lord.